ஆதி மித்ரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரவணனை தான் காட்டுறாங்க. சரவணன் வந்து மித்ரா கிட்ட வந்து சவால் விடுறாங்க. இந்த கோயிலிருந்து போகிறதுக்குள்ளேயும் ஆதியையும் பாரதியும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு நான் அனுப்பிக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கவும் இது கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரவணன் சிரிச்சுக்கிட்டே வராங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து மரகதத்தை தான் காட்டுறாங்க. இப்போ பாரதிகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி, சூர்யா எங்கே போயிட்டான், அவனுக்கு கொஞ்ச நேரமாக ஆளே காணல் அப்படிங்கவும் உடனே வந்து பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சூர்யா எங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு பாரதி இந்த மாதிரிக்கு சொல்லவும் இப்போ மரகதம் சொல்கிறாங்க, இல்லை பாரதி, சூர்யா தானே இப்போ அடுத்து இது பரிகாரம் பண்ணணும்னா அவன் தானே கருப்பவா வந்து வேஷம் கட்டணும், அதுக்காக தான் அவனை தேடிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே அங்கே வந்து பார்த்தோம்னா ஆதி எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ வந்து பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் சூர்யா பையன் எனக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பிவிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்க்கவும் உடனே வந்து என்ன மெசேஜ் அப்படின்னா ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப்பில் ஏதோ வீடியோ வந்து அனுப்பிவிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கொடுக்கவும் உடனே வந்து அதை பார்த்தோம்னா ஆதி வந்து போட்டு பார்க்குறாங்க. அதில் வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, அதுவும் பாரதி என்னை மன்னிச்சிரு, நான் வந்து உனக்கு புருஷனா நான் வேஷம் போட்டது தப்பு தான், நான் உண்மையை சொல்ல போனால் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அங்கே வந்தேன், மீனா கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு ரொம்ப வசதியான குடும்பம், அதனால நம்ம வந்து அங்கே நடித்தோம்னா நிறைய பணம் கிடைக்குன்னு சொல்லி வந்தேன், ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரிக்கு எதுவுமே நடக்கலை, அதனால என்னை மன்னிச்சிரு, நான் அங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே ஆதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்துட்டு பாரதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடவும் உடனே அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து இதை பார்த்துட்டுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு மீனா அவங்க அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் என்னங்க நடந்துகிட்டு இருக்குது, அப்போ உண்மையிலேயே சூர்யா வந்து பாரதியோட கணவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாரதி சொல்கிறாங்க, இதைத்தானே நானும் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் எங்கே என் பேச்சை யார் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே சரவணனும் வந்துருந்தாங்க. அப்போ சரவணனும் வந்து இதெல்லாம் தெரியாத மாதிரிக்கு அவங்களும் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சூர்யா யாருன்னே தெரியாது, அவன் இப்படிலாம் நடிப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையோ எங்கவும். அப்போ ஆதியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஒருத்தனை பொய்யா வந்து அவன் சொல்லி நாடகம் ஆடி இருக்கிறான், ஆனால் அவன் பேச்சை கேட்டுட்டு பாரதி நம்ம தப்பாக நினச்சிட்டுமே அப்படின்னு பாரதி கிட்ட வந்து ஆதி சொல்லிட்டு இருக்கவும் இப்போ மீனாவும் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு பாரதி, அவன் பேச்சை கேட்டுட்டு நான் உனக்கு எந்த அளவுக்கு நான் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், நீ வந்து உண்மையை தான் சொன்ன, ஆனால் நாங்கள் யாருமே நம்பலையே, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பழசெல்லாம் மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ வந்து கதை கட்டிட்டு இருந்தான், நாங்களும் வந்து அவன் சொன்ன எல்லாத்தையும் நம்பிட்டோமே, அது மட்டுமா உன் கூட கல்யாணம் ஆன அந்த ஃபோட்டோ ஆதாரம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஆதாரத்தோட காட்டினாம்ல, அதில் தான் நாங்களும் நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இப்படி பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து அவங்க பாரதியோட பாட்டிக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்களாவது சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து மீனாவும் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்லாமையே இருந்தேன், நான் சொல்கிறது யார் காது கொடுத்து கேட்டீங்க, சொன்னாக்கி அவன் சொல்கிறதா எல்லாருமே கேட்டு நடந்தீங்க, இதில் வேற பாரதிக்கு அவன் கூட வாழ்ந்த நாட்கள்லாம் வந்து மறந்து போச்சுன்னு வேற அவன் ஒரு கதையை கட்டுனா அதையும் நீங்கள் நம்புனீங்க, அதனால நாங்கள் பேசுகிறத நீங்கள் யாராவது கேட்குற நிலைமையில இருந்தீங்க அப்படிங்க. உடனே ஆதி வந்து பாரதி கிட்டையும் அவங்க பாரதியோட பாட்டிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க, பாரதி நீங்கள் எவ்வளவோ வந்து எடுத்து சொன்னீங்க, ஆனால் நாங்கள் தான் வந்து உங்கள் பேச்சை கேட்காம இருந்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, நான் சொல்ல யாருமே என் பேச்சுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல அப்படிங்கும்போது ஐயோ நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் பாரதி, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மரகதத்திட்ட வந்து அவங்க ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, சரி ஆமாம் நீங்கள் எதுக்காக வந்து சூர்யா உங்களுடைய பையன் தானே, நீங்களும் நாடகம் ஆடினீங்களே, நீங்கள் எதுக்காக இப்படி சொன்னீங்க அப்படிங்கவும் இது கட்டதுமே ஐயோ என்ன நம்மளை போட்டு மடக்கிட்டானா ஆதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மரகதை அப்படியே வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கவும், என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே மரகதை வந்து சொல்கிறாங்க, பாரதி இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு என்கிட்ட ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொன்னான், ஆனால் நான் வந்ததுமே அவனை அடின்னு வெளுத்தவங்களான்னு தான் வந்தேன், ஆனால் அவன் நடிக்கிற நடிப்பை பார்த்து சரி நம்ம நாடகம் ஆடினா தான் இவனை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நானும் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்து கற்பனை சாமிக்கு முன்னாடி வச்சு அவனை உண்டு இல்லைன்னு சொல்லி பண்ணணும்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அவனே வந்து இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டு கற்பனை சாமியை பற்றி கேள்விப்பட்டு அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இப்போ ஆதி வந்து அவங்க சொல்கிறதே நம்பியிருந்தாங்க. அடுத்துதான் வந்து இப்போ மரகதம் சொல்லிட்டு இருக்காங்க, அதாவது சூர்யா போனது சரிதான், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு கருப்பாக வந்து வேஷம் கட்டணுமே, அப்போ தானே வந்து ஆதித்யாவுக்கு நான் வந்து பண்ணின பரிகாரம்லாம் நிறைவேற்ற முடியும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு கருப்பா இப்போ யார் வந்து வேஷம் போட போகிறீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால என்ன, அதாவது ஆதித்யாவோட அப்பான்னு சொல்லிட்டு ஆதி தானே இருந்துட்டு இருக்கிறான், அதனால ஆதியே வந்து கற்பனை சாமியை வேஷம் போட்டுட்டு அப்படிங்கவும் உடனே சரவணன்னு சொல்கிறாங்க, ஆமாம் ஆதி நீ தான் வந்து வேஷம் போடணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே மித்ராவும் சுதாகரும்
சம்மதிக்க மாட்டேன்ட்டு வராங்க. அது எப்படியாக்கும், அது எதுக்காக வந்து ஆதி கற்பனசாமியா வேஷம் போடணும், அதெல்லாம் முடியாது, நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். ஆதித்யாவோட உண்மையான அப்பா ஆதி கிடையாது, ஆதி வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்கானே தவிர மற்றபடி உண்மையான அப்பாவே கிடையாது. நானும் வந்து ஏதோ போனா பொதுன்னு பார்த்தாக்கி ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஆதிலாம் வந்து கற்பனசாமியா வேஷம்லாம் போட மாட்டார் அப்படின்னு மித்ராவும் சுதாகரும் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து உடனே ஆதி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க 2 பேரும் அமைதியா இருங்க, நான் கற்பனசாமியா நான் வேஷம் போட போறேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே பாரதியோட பாட்டி சரவணன் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், இது கெட்டதுமே மித்ராவும் சுதாகரும் தடுக்கிறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து கேட்க மாட்டேன்றாங்க. ஆதித்யாவுக்கு உடம்பு குணமாகணும், அது மட்டும் இல்லாம மரகதம்மா நினைச்ச அந்த பரிகாரத்தை நிறைவேற்றணும், அதனால நான் வந்து கற்பனசாமியா நான் வேஷம் போட தான் போறேன் அப்படின்றாங்க. இது கெட்டதுமே வந்து மித்ரா அதிர்ச்சியோட இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா கற்பனசாமியா வேஷம் போடுறதுக்காக அவங்க ஆதி போயிடவும், அப்ப சரவணன் வந்து மித்ரா பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மித்ரா, இது எல்லாமே என்னோட ஏற்பாடு தான், சூர்யாவை இங்கிருந்து அனுப்புனது நான் தான், அப்போ தானே ஆதி வந்து கற்பனசாமியாக வந்து வேஷம் கட்ட முடியும், அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணினேன், எப்படி என்னுடைய ஐடியா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மித்ரா வந்து எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஆதி வந்து கற்பனசாமியாக வந்து அவங்க வேஷம் போடுறதுக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி கிட்ட வந்து மீனா வந்து சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிரு பாரதி, நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு புரியுது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அந்த சூர்யாவோட பேச்சை கேட்டு உன்னை போட்டு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் அப்படிங்கவும், அப்போ பாரதி சொல்கிறாங்க, பரவாயில்ல, அவன் தான் வந்து இந்த மாதிரிக்கெலாம் ஆதாரத்தை காட்டினால தானே நீங்களும் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டீங்க அப்படிங்கவும், இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே இந்த மாதிரிக்கு விளம்பரத்தை கொடுத்து இப்படி வந்து அவனுங்க வரவழைக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக ஆயிட்டேனே, நல்ல வேலை அவன் வந்து உன்னங்க தனியாக அதாவது அவன் கூட வரணும்னு சொல்லி கூப்பிட்டா, நாங்களும் வந்து அவன் கூட அனுப்பிக்கிறதுக்காக இருந்தோம், ஆனால் நீ தான் பிடிவாதமாக போக மாட்டேன்னு சொன்னேன், அப்படி அவன் பேச்சை கேட்டு உன்னை வலுக்கட்டாயமாக உன்னையும் குழந்தைங்களும் அனுப்பியிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே அதுதான் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு பாரதி சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னும் இந்த மாதிரிலாம் நான் விளம்பரம்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா சொல்றாங்க. அடுத்தது வந்து மீனா அங்கிருந்து கிளம்பி போகவும் இப்போ பாரதியோட பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டியா எப்படியோ அதாவது ஆதித்யாவோட அப்பா ஆதி தானே, அவனே வந்து கற்பனசாமியா வேஷம் போட போறான், எப்படியோ எல்லாமே நல்லபடியாக நடந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ சரவணன் வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க, பாட்டி எப்படியும் இந்த கோயிலிருந்து போறதுக்குள்ளேயும் ஆதியும் பாரதியும் கணவன் மனைவியாக தான் போவாங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே வந்து பாரதியோட பாட்டியும் மரகதமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அந்த இதுக்காக தான் நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க கற்பனசாமியாக வந்து ஆதி வேஷம் போட்டுட்டு வராங்க. அவங்கள பார்த்ததுமே எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிடவும், அப்போ வந்து இங்கே மித்ரா தான் காட்டுறாங்க. மித்ரா வந்து இதுக்கு மேலேயும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது, அந்த பாரதி உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும், அவளை இப்பவுமே வந்து அவள் கதையை முடிச்சிட வேண்டியதான், ஆதி சாமி ஆடிட்டு இருக்கும் போதே இதை வச்சே பயன்படுத்தி நம்ம பாரதியோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா பார்த்தோம்னா சில ஆட்கள் எல்லாம் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது கற்பனசாமி வந்து அப்படியே வந்து சாமி ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆதி வந்து உக்கரமாக ஆட ஆரம்பிச்சிடவும், அப்போ வந்து பாரதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே 2-3 பேர் இருக்கவும், அப்போ வந்து ஆதி வந்து அவங்களெல்லாம் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க மித்ரா வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களா, அவங்க வந்து ஒருத்தங்க அவங்களும் சாமி வந்து ஆடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும் போதே அவங்க பாரதியோட கதையை முடிக்கிறதுக்காக பக்கத்தில் வரவும் ஆதி வந்து ஆக்ரோஷத்தோட வந்து அவங்கள போட்டு அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, பாரதியோட கதையை முடிக்கிறதுக்காக தானே இதை நம்ம வந்து பயன்படுத்தி இப்படிலாம் பண்ணணும், ஆனால் ஆதி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, நம்மளுடைய கதையை முடிக்கிறதுக்காக கற்பனசாமி மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, நல்ல வேளை ஆதி வந்து நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு நினைக்கவும், அடுத்துதான் வந்து ஆதி என்ன பண்ண போறாங்க என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்க